அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டுடே கௌரி சீரியல் ரிவ்யூ. நமது பார்வையில் கௌரி சீரியல் என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவுக்கு சப்போர்ட் பண்ண சத்யாவுக்கும் தான் இப்போ ஆபத்தாக போயிட்டுருக்கு சீரியலை. புதுசாக வந்த கேரக்டரை கோகிலா துர்காவுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறா. இது இப்படி இருக்க டாக்டர் சத்யாவுக்கு அர்ஜுன் பண்ண தில்லுமுள்ளு வேலைலாம் தெரிய வந்துடுச்சு. கஷ்டப்பட்டு அவங்க அப்பா வாங்கி போட்ட வைர மோதிரம் திருடு போனதையும் அர்ஜுன் பண்ணிகிட்டு இருக்கிற தப்பும் தெரிய வந்துடுச்சு. இது நேற்று நடந்தது. இனி என்னெல்லாம் நடக்கலான்றதை பார்க்கலாம். அதாவது நம்மளோட கணிப்புப்படி துர்காவுக்கு இன்றைக்கி மைய தலையில் வச்சு துர்காவை கொல்ல போவாங்க. அப்போ மாசாணி அம்மன் கேஸ் வெடிக்கும்போது காப்பாற்றுன மாதிரி இப்போவும் தலையில் மை வைக்கும்போது காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அம்மன் எந்த ரூபத்தில் வருங்கிறதையும் தெரியலை. கௌரி குட்டி பாப்பாவை இன்றைக்கும் காட்டுவாங்களா இல்லையா தெரியல. 6 நாளுக்குள்ளே பலி கொடுக்குறேன்னு சொன்னது இப்போ 10 எபிசோடு கிட்டத்தட்ட ஓட்டிட்டாங்க. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில கௌரி பாப்பா மந்திரக்கட்டிலேருந்து வெளியே வரத்துக்கு. துர்காவும் நல்ல நிலைமைக்கு வெளியே துர்காவுக்கும் கௌரிக்கும் நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு மாசாணி அம்மன் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. சீக்கிரமாக ஆக்ரோஷமாக மாசாணி அம்மன் மந்திரவாதியும் துர்காவுக்கு செய்கிற வில்லிகளையும் பழிவாங்க உடனே கிளம்பிடுவாங்க. இப்படியெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.